இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ இல்லை. வீடியோவை முழுமையாக பார்க்கவும். மேலும் லைக் செய்து வீடியோவை பகிரவும். பேரிச்சி பழங்கள் இயற்கையின் இனிய பரிசு, ஊட்டச்சத்து நிறைந்தது, சுவையானது, நூற்றாண்டுகளாக மக்களால் மதிக்கப்படும் ஒரு உணவு. ஆனால் பெரும்பாலான பேரிச்சி பழ பாக்கெட்டுகளில் ஏன் சாப்பிடுவதற்கு முன் கழுவுங்கள் என்று எச்சரிக்கை சொல்கின்றன என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இந்த எளிய ஆனால் அவசியமான அறிவுறுத்தலின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளியிடுகிறோம். பேரிச்சி பழங்கள் பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் வளரும். அறுவடை, உலர்த்தல் மற்றும் பேக்கிங் ஆகிய செயல்பாடுகளில் இப்பழங்கள் தூசி, மண் அல்லது பிற தேவையற்ற கழிவுகளின் தொடர்பில் இருக்கக்கூடும். கழுவுதலே சிறந்த சுத்தம் உங்கள் உணவில் தேவையில்லாத பாகங்கள் சேராமல் பார்த்துக் கொள்கிறது. பேரிச்சி பழங்களின் புதுத்தன்மையை பாதுகாப்பதற்கும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டுவதை தடுக்கவும் சில தயாரிப்பாளர்கள் சாப்பிடக்கூடிய மெழுகுகள், குளுக்கோஸ் சிரப் அல்லது சோர்பிடால் பூசல்களை சேர்க்கின்றனர். இது பாதுகாப்பானது என்றாலும் இந்த பூசல்களை ஒரு முறை கழுவுவது மூலம் நீக்கலாம். இது இப்பழத்தின் இயற்கை சுவையை பெற உதவும். இப்பழங்களின் சுகாதாரம் என்பது மிக முக்கியம். இவைகளை போக்குவரத்து செய்தல், சேமிப்பு அல்லது கையாள்வது ஆகியவற்றில் சிறிய அளவில் களங்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இவைகளை கழுவும் போது நீங்கள் சுத்தமான, பாதுகாப்பான பேரிச்சி பழங்களை உணவாக கொள்ளலாம். சுத்தமான பேரிச்சி பழங்கள் உடல் நலத்திற்கு அடிப்படையாக இருக்கும். இப்பழங்கள் நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்களில் மிகவும் வளமையானவை. கழுவுவது அதன் சுவையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அதன் முழு ஊட்டச்சத்து நன்மைகளை உறுதியாகவும் தருகிறது. பேரிச்சி பழங்களை எவ்வாறு கழுவுவது? குளிர்ந்த நீரின் கீழ் சில வினாடிகள் பழங்களை கழுவவும். ஏதேனும் ஒட்டும் பூசல்கள் இருந்தால் மெதுவாக நகங்களை பயன்படுத்தி துடைக்கவும். சுத்தமான துணியால் அல்லது காகிதத்தால் துடைத்து சாப்பிடவும். இது எளிமையானது, வேகமானது, மேலும் ஆரோக்கியமானது. பேரிச்சி பழங்கள் இயற்கையின் அருட்கொடை. ஆனால் அதன் முழு சிறப்பையும் அனுபவிக்க இந்த பொன் விதியை நினைவில் கொள்ளுங்கள். சாப்பிடுவதற்கு முன் கழுவுங்கள். இந்த காணொளி உங்கள் உடல்நலத்திற்காக எடுக்கப்பட்ட சின்னதொரு முயற்சி, ஆனால் உங்கள் சுகாதாரம் மற்றும் சுத்தத்தின் அடிப்படையில் பெரிய ஒரு முடிவு.